நான் இப்படி கேட்டுட்டு நீ தப்பா நினைக்கிறேன். என்ன இருக்கு சிவகாமி உனக்கு கொடுத்த அழுத்தத்தில் தானே கேக்குறேன். குடும்பமா புரிஞ்சுக்க தெரியாது எனக்கு. உனக்கு சிவகாமிட்ட சொல்றதுல பிரச்சனைனா நான் வந்து சிவகாமிட்ட பேசவா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேணாம்ப்பா, நானே அவகிட்ட பேசிக்கிறேன். நீ சரி நான் வரேன்ப்பா. அம்மா உன்னை பாத்துக்கிட்டு தான் சொல்றேன். உங்க அம்மா மேல உனக்கு கோவமே வராதா? உன்னை விட்டுட்டு போயிட்டேன், நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் உனக்கு இருக்கேன், நான் உன்னை நல்லா பாத்துப்பேன். ஆனா இந்த நிலாவை பாக்குறப்போ அம்மாவே வந்து பேசுற மாதிரி, நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் உனக்கு இருக்கேன், நான் உன்னை நல்லா பாத்துப்பேன். சின்ன தம்பி, ஒரு வாட்டி நிலாவை பார்த்து எங்க அம்மாவை பாக்குற மாதிரி இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அப்போ உங்களுக்கு நான் இருக்கேன்னு சொன்னேனே, அதுவும் எனக்கு இப்போ ஞாபகத்துக்கு வருது. ஆனா நீங்க மத்தவங்களை குறை சொல்லிட்டே கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருந்தா தேவையில்லாம உனக்கு தான் பிபி. இனி இந்த மனுஷனை நம்பி பிரயோஜனம் வேற. எப்படி அந்த பரஞ்சோதி கிட்ட இருக்க ரகசியத்தை நாங்க போட்டு வாங்குறது? என்னமா வேற என்ன ஆளக்கம்? தங்கம் 1 கிராம் 11,300 ரூபாய். அப்படின்னா 1 பவுன் வாங்கணும்னாலே செய்கூலி சேதாரம்னு போட்டு 1 லட்சத்துக்கு மேல வந்துரும் போல இருக்கு. அவன் மணி ஆயிடுச்சு. என்னமா இங்க காலேஜுக்கு போகணும்ல? அவதான் காலேஜுக்கு போயிட்டாளே. போயிட்டு தனியா? ஆமா, ஏதோ இன்னைக்கு சீக்கிரமா போகணும்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டா. எனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? துளசி சின்ன தம்பியை கழட்டி விட்டுட்டு இப்ப தனியா காலேஜுக்கு போக ஆரம்பிச்சிருக்கா. இன்னைக்கு 2வது நாள். எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தானே இருந்தேன். அன்னைக்கு கூட சின்ன தம்பிய நாச்சியார் அத்தை கோவிலுக்கு கூட்டிட்டு போனாங்க. ஆனா இன்னைக்கு அவன் வீட்டுல இருக்கும் போதே நைஸா கழட்டி விட்டுட்டு போயிருக்காரு. ஏதோ ஒரு விஷயம் இருக்கும்னு எனக்கு தோணுது.